ஹாய், திஸ் இஸ் இம்ப்ரெப் சேனல். இதுக்கு முன்னாடி ஒரு வீடியோவில் 6th ஸ்டாண்டர்ட் இங்கிலீஷ் மீடியம் சாப்டர் 2ல் ஃபோர்ஸஸ் அண்ட் மோஷன் அதில் பார்ட் 1 பார்த்துட்டோம். இப்போ நம்ம பார்ட் 2 பார்க்க போகிறோம். ஹவு திங்ஸ் மூவ். வென் வி கிக் எ பால் இட் மூவ்ஸ். வென் வி புஷ் த புக் ஆன் த டேபிள் இட் மூவ்ஸ். வென் அ புல்லக் புல்ஸ் த கார்ட் மூவ்ஸ். Motion occurs when the object is pulled or pushed by an agency. இப்போ இந்த பேராகிராஃபில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஏற்கனவே இது வரைக்கும் நம்ம படித்த விஷயத்தை தான் ரீகால் பண்ணுற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஒரு பாலை நம்ம கிக் பண்ணால் அது மூவ் பண்ணும். கிக்னா உதைக்கிறது. பாலை கிக் பண்ணால் அது மூவ் பண்ணும். அதே மாதிரி ஒரு டேபிள்லேருந்து ஒரு புக்கை வந்து எடுக்கணும்னா புஷ் பண்ணோம்னா அந்த புக்கை வந்து நம்ம எடுப்போம். புல்லக் புல்ஸ் த கார்ட் மூவ்ஸ். மாட்டு வண்டியில் வந்து அந்த மாடு வந்து மூவ் பண்ணுறப்ப தான் அந்த மாட்டு வண்டி வந்து ஓடும். மோஷன் அக்கர்ஸ் வென் த ஆப்ஜெக்ட் இஸ் புல்டு. ஸோ மோஷன் உருவாகணும் அப்படின்னா அந்த ஒரு ஆப்ஜெக்டை வந்து நம்ம புல்லோ இல்லை புஷ்ஷோ பண்ணால் மட்டும்தான் அந்த ஆப்ஜெக்ட் மூவ் ஆகும். மோஷன் அங்கே அக்கர் ஆகும். In daily life, we pulled out water from the well with bucket or the animal pulls a bullock cart. It is a person or animal that is an animate agency that does the pushing or pulling. நம்ம ரெகுலர் லைஃப்பில் அன்றாட வாழ்வு டெய்லி லைஃப் அப்படின்னு சொல்கிறது தான். இன் டெய்லி லைஃப்பில் எப்படி நடக்குதுன்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு ஒரு வெள்ளிலேருந்து கிணத்துலேருந்து தண்ணி எடுக்கணும்னா புல் பண்ணுறோம், இழுக்கணும். பக்கெட்டை வந்து உள்ளே இருக்கக்கூடிய தண்ணியோடு சேர்த்து நம்ம இழுத்தால் தான் கிணத்துலேருந்து தண்ணி நமக்கு கிடைக்கும். அதே மாதிரி பார்த்திங்கன்னா மாட்டு வண்டி ஓடணும்னா அனிமல் வந்து அந்த மாட்டு வண்டியை இழுத்துட்டு போகும். அந்த அனிமலை நம்ம இழுப்போம். ஸோ இப்படி நடக்கிறதுனால, அதாவது ஒரு பர்சனோ இல்லை ஏதோ ஒரு அனிமலோ புஷ் பண்ணுறதுனாலையோ இல்லைன்னா புல் பண்ணுறதுனாலையோ இழுக்கிறதுனாலையோ இல்லைன்னா தள்ளுறதுனாலையோ தான் ஒரு ஆப்ஜெக்ட் அப்படின்றது மூவ் ஆகுது. அப்போ மோஷன் நடக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக ஒரு பர்சனோ இல்லை ஒரு அனிமலோ அங்கே புல்லோ புஷ்ஷோ பண்ணுவாங்க. Sometimes we see a tall grass in the meadow dancing in the wind. A piece of wood is moving down a stream. What pushes or pulls them? We know that blowing wind and flowing water is the cause. Sometimes a push or pull can be due to the inanimate agency. சில சமயங்களை பார்த்துருப்பீங்க, புல்வெளியில் மெடோனா புல்வெளியில் வந்து அந்த புற்கள் இருக்கு இல்லையா, கிராஸ், அதெல்லாம் பார்த்திங்கன்னா அசைகிறத பார்த்துருப்பீங்க, டான்ஸ் ஆடுற மாதிரி அப்படி பார்த்துருப்பீங்க. அதே மாதிரி தண்ணியில் மரக்கட்டைகள்லாம் இருக்கு இல்லையா, அது வந்து தானாகவே போகிற மாதிரி பார்த்துருப்பீங்க. அது மூவ் ஆகிறதுக்கு என்ன காரணம்? யாராவது புஷ் அதை தள்ளுறாங்களா? இல்லை. அதுக்கு காரணம் வந்து ஏர் தான் அதுக்கு காரணமாக இருக்குது. ஸோ இன்அனிமேட் ஏஜென்சி, அதாவது உயிர் இல்லாத பொருட்களும் மோஷன் நடக்கிறதுக்கு ஒரு காரணமாக அமையுது. ஸோ ஃபோர்ஸஸ் ஆர் புஷ் ஆர் புல். ஃபோர்ஸஸ்ன்றது புஷ் ஆர் புல் தான் பை அன் அனிமேட் ஆர் இன்அனிமேட் ஏஜென்சி. ஒரு உயிருள்ள பொருள்னாலேயோ இல்லைன்னா உயிரற்ற பொருட்கள்னாலேயோ நடக்கக்கூடிய இழுத்தல் அல்லது தள்ளுதல் நிகழ்வுக்கு பேர் தான் ஃபோர்ஸஸ். ஸோ வாட் யூ மீன் பை ஃபோர்ஸஸ் அப்படின்னு உங்களுக்கு ஒரு கொஷின் கேட்டாங்கன்னா நீங்கள் இந்த கொஷினுக்கு ஆன்சர் வந்து இதுதான் எழுதணும். ஃபோர்ஸஸ் ஆர் புஷ் ஆர் புல் பை அன் அனிமேட் ஆர் இன்அனிமேட் ஏஜென்சி. ஓகே, இந்த மாதிரி ஃபோர்ஸஸ் வந்து அனிமேட் இல்லைனா இன்அனிமேட் ஏஜென்சினால் ஃபோர்ஸஸ் நடக்கிறது. இந்த ஃபோர்ஸஸே 2 டைப்ஸாக பிரிக்கிறாங்க. ஒன்று கான்டாக்ட் ஃபோர்ஸ், இன்னொன்று நான் கான்டாக்ட் ஃபோர்ஸஸ். இன் ஆல் தி அபோவ் கேசஸ் த ஃபோர்ஸ் இஸ் எக்ஸிக்யூட்டட் பை டச்சிங் த பாடி. ஸோ தீஸ் டைப் ஆஃப் ஃபோர்ஸ் இஸ் கால் கான்டாக்ட் ஃபோர்ஸஸ். கான்டாக்ட்னா நான் கான்டாக்ட்னா என்னென்னு உங்களுக்கு தெரியும். கான்டாக்ட்னா தொடுறது, நான் கான்டாக்ட்னா தொடாமல் இருக்கிறது. அப்போ கான்டாக்ட் ஃபோர்ஸ் அப்படின்றது தொடுறது மூலமாக நடக்கணும். நான் கான்டாக்ட் ஃபோர்ஸ்ன்றது தொடாதது மூலமாகவே தானாகவே அந்த ஃபோர்ஸ் நடக்கணும். ஸோ இப்போ நம்ம ஏற்கனவே பார்த்தோம் இல்லையா, புக்கு வந்து ஒரு இடத்துல இன்னொரு இடத்துக்கு மூவ் ஆகிறது, கிணத்துலேருந்து தண்ணி இறைக்கிறது, இதெல்லாம் பார்த்திங்கன்னா தொட்டால் தான் நடக்கும். கான்டாக்ட் இருந்தால் தான் அந்த விசை வந்து அங்கே வந்து ஃபோர்ஸ் வந்து செயல்படும். ஸோ அந்த மாதிரி ஃபோர்ஸஸ் எல்லாமே பார்த்திங்கன்னா கான்டாக்ட் ஃபோர்ஸஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. மிஸ்டர்ஸ்லி ripened coconut falls to the ground. What pulls it to the ground? We would have heard of the force of gravity of earth. Gravity pulls the ripened coconut from the tree to the ground. தென்னை மரத்தில் தேங்காய் வந்து நல்லா முத்திடுச்சுன்னா தானாகவே கீழே விழும், பார்த்துருக்கீங்களா? அது யாரும் பிடிச்சி எடுக்கிறது கிடையாது. சென்டர் ஆஃப் கிராவிட்டி ஃபோர்ஸ் ஆஃப் கிராவிட்டி தான் அதுக்கு வந்து காரணம். நம்ம பூமிக்குன்னு ஒரு விசை இருக்குது இல்லையா, ஈர்ப்பு விசைன்னு அதை சொல்லுவாங்க. அது வந்து மேலே இருக்கக்கூடிய அந்த தேங்காயை வந்து பிடிச்சி இழுக்கிறது தான் காரணம். ஸோ இந்த இடத்துலலாம் பார்த்திங்கன்னா தானாகவே நிகழுது. இதுதான் வந்து நான் கான்டாக்ட் ஃபோர்ஸஸ் அப்படின்னு சொல்லுவாங்க.
அதுமாதிரி bring a magnet near the small iron nail. Suddenly the nail jumps into the air and sticks with the magnet. Observe that the magnet and the nail did not touch each other. Still, there was a pulling force that made the nail to jump towards the magnet. In these two examples, the force is applied without touching the object. Such forces are known as non-contact forces. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இரும்பு ஏதோ ஒரு இரும்பு ஆணி, நெயில்னா ஆணி, அந்த மாதிரி இரும்பு ஆணி பக்கத்தில் ஒரு மேக்னெட்டை கொண்டு போனீங்கன்னா அந்த இரும்பு ஆணி தானாகவே ஜம்ப் ஆகி அந்த மேக்னெட் மேலே கொஞ்சம் கிட்ட கொண்டு போகிறப்ப தானாகவே ஜம்ப் ஆகி அந்த மேக்னெட்டில் போய் ஒட்டிக்கும். அதுக்கு என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த மேக்னெட்டில் இருக்கக்கூடிய ஃபோர்ஸ் ஆஃப் அட்ராக்ஷன் தான் வந்து மேக்னெட் வந்து அந்த இரும்பு ஆணி போய் ஒட்டிக்கிறதுக்கு காரணம். இந்த இடத்துல நம்ம எந்த வேலையும் செய்யலை, தானாகவே அதை போய் ஒட்டிக்கிச்சு. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா காண்டாக்ட் இல்லாமல் நான் காண்டாக்ட் மூலமாகவே இந்த ஃபோர்ஸ் நடந்திருக்கனால இதை வந்து நான் காண்டாக்ட் ஃபோர்ஸஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஃபோர்ஸஸ் கேன் பி கிளாசிஃபைட் இன்டு 2 மேஜர் டைப்ஸ், காண்டாக்ட் அண்ட் நான் காண்டாக்ட் ஃபோர்ஸஸ். விண்ட் இஸ் மேக்கிங் எ ஃப்ளாக் ஃப்ளட்டர், எ கார்ட் புல்ட் பை எ புல்லக் ஆர் காண்டாக்ட் ஃபோர்ஸஸ். மேக்னட்டிசம், கிராவிட்டி ஆர் சம் ஆஃப் நான் காண்டாக்ட் ஃபோர்ஸஸ். இங்கே பாருங்கள், ஃபோர்ஸஸை வந்து அனிமேட் ஃபேக்டர்ஸ், இன்அனிமேட் ஃபேக்டர்ஸ்னால ஃபோர்ஸ் நடக்குது. இந்த ஃபோர்ஸை 2 டைப்ஸாக பிரிக்கிறாங்க. அதோட பேசிஸ் ஆஃப் காண்டாக்ட், அதை தொடுறது மூலமாக 2ஆக பிரிக்கிறாங்க. ஒன்று காண்டாக்ட் ஃபோர்ஸஸ், இன்னொன்று நான் காண்டாக்ட் ஃபோர்ஸஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, சரி, இப்படி ஃபோர்ஸஸ் நடக்கிறதுனால அந்த ஆப்ஜெக்டில் என்னென்ன நடக்குது அப்படின்னு பார்ப்போம். வாட் ஹேப்பன்ஸ் வென் வி அப்ளை அ ஃபோர்ஸ் ஆன் அன் ஆப்ஜெக்ட். ஒரு ஆப்ஜெக்டில் ஃபோர்ஸ் அப்ளை ஆகிறதுனால அங்கே என்ன நடக்குது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். வாட் ஹேப்பன்ஸ் வென் யூ அப்ளை அ ஃபோர்ஸ் ஆன் அன் ஆப்ஜெக்ட். சே யூ புஷ் அ புக் ஆன் த டேபிள், த புக் மூவ்ஸ். அப்ளிகேஷன் ஆஃப் ஃபோர்ஸ் இன் அன் ஆப்ஜெக்ட் ரிசல்ட்ஸ் இன் மோஷன் ஃப்ரம் அ ஸ்டேட் ஆஃப் ரெஸ்ட். ஃபஸ்ட் என்ன பண்ணுறாங்கன்னா, ஒரு புக்கை ஒரு டேபிள் மேலே வச்சுட்டு அந்த புக்கை அந்த இடத்துலேருந்து எடுக்கிறாங்க. அது வரைக்கும் ரெஸ்ட்டில் இருந்த அந்த புக்கு நம்ம அங்கேருந்து அதை எடுக்கிறப்ப மோஷனுக்கு போகுது. அப்போ ஃபோர்ஸ் அப்ளை ஆகிறனால அதோட ரெஸ்ட்டுன்ற ஸ்டேட்டு மோஷன்ற ஸ்டேட்டுக்கு கன்வெர்ட் ஆகுது. அப்போ நம்ம ஃபோர்ஸ் அப்ளை பண்ணி ஸ்டேட் ஆஃப் ரெஸ்ட்டை ஸ்டேட் ஆஃப் மோஷனுக்கு கன்வெர்ட் பண்ண முடியும். ரெஸ்ட்டில் இருக்கக்கூடிய பொருளை மோஷனாக மாற்ற முடியும், மூவிங்க்கு மாற்ற முடியும். வாட் ஹேப்பன்ஸ் வென் அ பேட்ஸ்மேன் ஹிட் எ பால். த பால் இஸ் ஆல்ரெடி இன் மோஷன், பட் வித் த ஸ்ட்ரைக் the speed of the ball increases. Moreover, the direction of the ball changes. Application of force on object results in a change in its speed and change in its direction. நீங்கள் கிரிக்கெட் பார்த்துருப்பீங்க. கிரிக்கெட்டில் வந்து பேட்ஸ்மேன் வந்து பாலை அடிக்கிறத பார்த்துருப்பீங்க. பவுலர் வந்து பால் போட்டிருப்பார். அவர் எப்படி போட்டிருப்பாருன்னு தெரியும், ஸ்ட்ரைட்டாக வந்து அவர் பால் போடுவார். அவர் போகிற டைரக்ஷன் ஒன்று. அந்த பேட்ஸ்மேன் அந்த பாலை அடித்த உடனே அதோட டைரக்ஷன் மாறி போகிறத பார்த்துருப்பீங்க. ஸோ இதுலேருந்து நம்ம என்ன புரிஞ்சுக்கலான்னா, நம்ம ஒரு ஃபோர்ஸ் கொடுக்கறது மூலமாக அந்த ஆப்ஜெக்டோட டைரக்ஷனை மாற்ற முடியும். அதே மாதிரி அந்த பவுலர் போட்ட அந்த பால் வந்து ஒரு ஸ்பீடில் போட்டிருப்பார். கம்மியான ஸ்பீடில் தான், அவர் ரொம்ப ஸ்பீடெல்லாம் போட போகிறதில்ல, ஒரு நார்மல் ஸ்பீடில் அவர் போட்டிருப்பார். ஆனால் அந்த பேட்ஸ்மேன் அந்த பாலை ஸ்ட்ரைக் பண்ணோடனே தொட்டோன்னே பார்த்தீங்கன்னா அந்த பாலோட ஸ்பீடு ரொம்ப ஹையாக, ரொம்ப அதிகமாகிறத நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஸோ ஃபோர்ஸ் அப்ளை பண்ணுறது மூலமாக ஆப்ஜெக்டோட ஸ்பீடையும் நம்ம இன்க்ரீஸ் பண்ணவும் முடியும். So crush a balloon, apply force on roti tuff, pull a rubber band. In these cases, the shape of the object change on application of force. Application of force in object results in expansion or contraction. சப்பாத்தி மாவு பிசைகிறத பார்த்துருப்பீங்க. அதே மாதிரி ரப்பர் பாலையும் ப்ரெஸ் பண்ணுறதையும் பார்த்துருப்பீங்க. அந்த மாதிரி சுச்சுவேஷன்லாம் பார்த்தீங்கன்னா அந்த ஆப்ஜெக்டோட ஷேப்பு மாறும், கான்ட்ராக்டும் ஆகும், எக்ஸ்பேன்ஷனும் ஆகும். ஸோ ஃபோர்ஸ் அப்ளை பண்ணுறது மூலமாக நம்ம இப்போ பார்த்தா இது எல்லாமே நடக்கும். Look at this picture. The person is applying force to stop the cart from moving. When the force is applied against the direction of motion, the speed can be reduced or even in the motion stopped completely. ஸோ இப்போ இந்த பிக்சர்லேருந்து உங்களுக்கு என்ன சொல்ல வராங்க அப்படின்னா, மோஷனில் இருக்கக்கூடிய ஆப்ஜெக்டை ரெஸ்ட்டுக்கு கொண்டு வர முடியும் பை அப்ளையிங் ஃபோர்ஸ்.
ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இந்த பிக்சரில் வந்து ஒரு மாடு ஓடிக்கிட்டே இருக்குது, அது மோஷனில் இருக்குது. அது எந்த டைரக்ஷனில் போகுதோ அதுக்கு ஆப்போசிட் டைரக்ஷனில் அதில் கட்டியிருக்கக்கூடிய கயிறை பிடிச்சி மாட்டு வண்டிக்காரர் இழுத்தார் அப்படின்னா அந்த காட்டு வந்து நின்று போயிடும், மாட்டு வண்டி வந்து நின்று போயிடும். ஸோ ஆப்போசிட்டாக ஃபோர்ஸ் எந்த டைரக்ஷனில் இருக்குதோ அதுக்கு ஆப்போசிட்டாக நம்ம ஒரு ஃபோர்ஸ் கொடுத்தோம் அப்படின்னா அது ஆட்டோமேட்டிக்காக அந்த மோஷன் அப்படின்றது நின்று போயிடும். இல்லை மோஷனை ரெடியூஸ் பண்ணவும் முடியும், அதை கம்ப்ளீட்டாக ஸ்டாப் பண்ணவும் முடியும். டிஸ்கஸ் வாட் ஹேப்பன்ஸ் வென் யூ அப்ளை பிரேக் இன் அ ஸ்பீடிங் பைசைக்கிள். இந்த பேசிஸில் தான் பைசைக்கிள் ஸ்பீடாக போகிறப்ப நம்ம பிரேக்கு பிடிச்சோன்னே அது ஆட்டோமேட்டிக்காக அந்த சைக்கிள் வந்து நின்றுது. இன் எ நட்ஷல், the applied force is an interaction of one object on another that causes a second object to move from rest or speed up, slow down, stop the motion, change the direction, compress or expand. ஸோ இதில் நம்ம என்ன தெரிஞ்சுக்கிறோன்னா ஆப்ஜெக்டோட ஃபோர்ஸ் அப்ளை பண்ணுறது மூலமாக ஒரு ஆப்ஜெக்ட்லேருந்து இன்னொரு ஆப்ஜெக்ட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா ரெஸ்ட்டு, ஸ்பீடு இன்க்ரீஸ் ஆகலாம், குறையலாம், இல்லைனா அந்த இதையே வந்து நம்ம ஸ்டாப் பண்ண முடியும், அதை டைரக்ஷனை மாற்ற முடியும், கம்ப்ரெஸ் பண்ணலாம், இல்லைனா எக்ஸ்பேண்ட் பண்ணலாம் அப்படின்றது நம்ம புரிஞ்சுக்கிறோம். ஸோ இப்போ இவ்வளோ நேரம் படித்ததுலேருந்து ஒரு கன்க்ளூஷனுக்கு வராங்க. ஃபோர்ஸஸால் எதெல்லாம் செய்ய முடியும்? சேஞ்ச் த ஸ்டேட்ஸ் ஆஃப் பாடி ஃப்ரம் ரெஸ்ட் டு மோஷன் ஆர் மோஷன் டு ரெஸ்ட். ரெஸ்ட்டில் இருக்க பாடியை மோஷனுக்கு கொண்டு வர முடியும், மோஷனில் இருக்க பாடியை ரெஸ்ட்டுக்கு கொண்டு வர முடியும். ஃபோர்ஸஸ்னால் ரெஸ்ட்டில் இருக்க பாடியை மோஷனுக்கு கொண்டு வர முடியும், மோஷனில் இருக்க பாடியை ரெஸ்ட்டுக்கு கொண்டு வர முடியும். எய்தர் சேஞ்ச் த ஸ்பீட் ஆர் டைரக்ஷன் ஆர் போத் த பாடி. பாடியோட ஸ்பீடை வந்து சேஞ்ச் பண்ண முடியும், குறைக்க முடியும், கூட்டவும் முடியும். ஸோ ஸ்பீடை சேஞ்ச் பண்ண முடியும், அதே மாதிரி அந்த பாடியோட டைரக்ஷனையும் சேஞ்ச் பண்ண முடியும். ரெண்டுமேவும் செய்யலாம், ஸ்பீடவும் மாற்ற முடியும், டைரக்ஷனையும் மாற்ற முடியும். சேஞ்ச் த ஷேப் ஆஃப் த பாடி. அந்த ஆப்ஜெக்டோட ஷேப்பையும் நம்ம மாற்ற முடியும். ஃபோர்ஸஸ்னால் இது எல்லாமே செய்ய முடியும். இப்போ ஆக்டிவிட்டி 3ல் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள். ஃபில் இன் த எம்ப்டி ஸ்பேசஸ். சில எம்ப்டி ஸ்பேசஸ் இருக்குது, அதை வந்து இப்போ நீங்கள் ஃபில் பண்ண போகிறீங்க. கேன் யூ கிவ் எக்ஸாம்பிள்ஸ் ஃபார் கான்டாக்ட் அண்ட் நான் கான்டாக்ட் ஃபோர்ஸஸ். அதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா கான்டாக்ட் ஃபோர்ஸஸ்க்கும் நான் கான்டாக்ட் ஃபோர்ஸஸ்க்கும் எக்ஸாம்பிள் கொண்டுவேன்னு கேட்டிருக்காங்க. ஸோ ரெண்டுத்தையும் ஒன்றாவே கொடுத்துட்டாங்க இல்லையா. ஃபஸ்ட்டு எம்டி பாக்ஸஸ் ஃபில் பண்ணிவிட்டு அடுத்து கான்டாக்ட் ஃபோர்ஸஸ் நான் கான்டாக்ட் ஃபோர்ஸஸ்க்கு போவோம். எம்டி பாக்ஸஸ் முதல்ல ஃபில் பண்ணோமா. ஃபோர்ஸ் கேன் மூவ் ஃப்ரம் ரெஸ்ட் கொடுத்துருக்காங்க, சேஞ்ச் ஸ்பீட் கொடுத்துருக்காங்க, கம்ப்ரஸ் ஆர் எக்ஸ்பேண்ட் கொடுத்துட்டாங்க. மீதி இருக்க 3 பாக்ஸ் தான் கேப்பாக இருக்குது, அதில் இப்போ நம்ம ஃபில் பண்ணுவோம். ஃபோர்ஸ் மூலமாக ரெஸ்ட்டில் இருந்து மூவிங்க்கு மாற்ற முடியும், அதே மாதிரி மோஷனில் இருக்கபடி ரெஸ்ட்டுக்கு கொண்டு வர முடியும் இல்லையா, அதை ஒரு பாக்ஸில் எழுதிக்குவோம், ரெஸ்ட் டு மோஷன். அடுத்தது பார்த்திங்கன்னா சேஞ்ச் ஸ்பீடை மாற்ற முடியும், அதே மாதிரி டைரக்ஷனையும் மாற்றலாம் இல்லையா, நம்ம அதை எழுதுவோம், சேஞ்ச் த டைரக்ஷன். கம்ப்ரெஸ் பண்ண முடியும், எக்ஸ்பேண்ட் பண்ண முடியும் ஃபோர்ஸ்னால், அதே மாதிரி அந்த ஆப்ஜெக்டோட ஷேப்பை சேஞ்ச் பண்ண முடியும். ஸோ சேஞ்ச் த ஷேப்னு எழுதிக்காங்க. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஃபோர்ஸஸ், இதான் வந்து இன்னொரு ஆக்டிவிட்டி மாதிரி. கேன் யூ கிவ் எக்ஸாம்பிள்ஸ் ஃபார் கான்டாக்ட் அண்ட் நான் கான்டாக்ட் ஃபோர்ஸ். ஃபோர்ஸஸ், கான்டாக்ட் ஃபோர்ஸஸ், நான் கான்டாக்ட் ஃபோர்ஸஸ், இவங்க ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துட்டாங்க. கிக் ஏ ஃபுட்பால், இது வந்து கான்டாக்ட் ஃபோர்ஸ். நான் கான்டாக்ட் ஃபோர்ஸஸ்க்கு வந்து மேக்னெட் அட்ராக்ட்ஸ் நெயில்னு கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம எக்ஸாம்பிள் எழுத போகிறோம். கான்டாக்ட் ஃபோர்ஸஸ்க்கு வந்து புல்ட் அவுட் வாட்டர் ஃப்ரம் வெல், இதை வந்து கான்டாக்ட் ஃபோர்ஸஸ்க்கு எக்ஸாம்பிளாக நம்ம சொல்ல முடியும். கிணத்துலேருந்து தண்ணியை வந்து நம்ம இறைக்கிறோம், அப்போ வந்து அந்த கயிறை பிடிச்சி நம்ம இழுத்தா தான் தண்ணி வந்து வெளியில் வரப்போகுது, அப்போ இதை நம்ம தொட்டால் தான் நடக்கும். ஸோ திஸ் இஸ் கான்டாக்ட் ஃபோர்ஸஸ். கோக்னட் ஃபாலிங் ஃப்ரம் அ ட்ரீ, கோக்னட் வந்து ட்ரீலேருந்து தானாக தான் கீழே விழப்போகுது, நம்ம டச் பண்ண வேண்டிய அவசியமே கிடையாது, வித்தவுட் டச்சிங்னா. ஸோ திஸ் இஸ் நான் கான்டாக்ட் ஃபோர்ஸஸ்.